ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 5-6 வசனங்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்றும் செய்தார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர் அவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் செய்ய வல்லவர். எதையுமே அவர் கடினமாக கஷ்டப்பட்டு செய்ததை நம்ம பார்க்கவே முடியாது. அவர் கஷ்டப்பட்டது நாம் ஒரே ஒரு கூட்டத்துக்காக மட்டும்தான், நமக்காக மட்டும்தான். எதற்காக? நம்மை மீட்க, ரட்சிக்க அத்தனை பாடுகள் பட்டார். அற்புதம் செய்ய அவர் எந்த கஷ்டமும் பட்டதை பார்க்க முடியவில்லை. அவர் சொல்ல ஆனது, அவர் கட்டளையிட நின்றது, அவர் தொட அற்புதம் நடந்தது, அவர் பார்வையிலே அற்புதம் நடந்தது, அவருடைய நிழல் பட்டு சுகமானார்கள். அவருடைய வல்லமை சொல்லி முடியாது. அவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை. இங்கே பாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரிடத்திலும் கேட்காத ஒரு கேள்வியை ஆண்டவர் இங்க இவன்கிட்ட கேட்கிறார். சுகம் பெற விரும்புகிற மற்றவர்களிடத்துல தேவன் என்ன கேட்டார்னா, விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புறீங்களா? இப்படி விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். ஆனா இவங்கிட்ட விசுவாசிக்கிறியான்லாம் கேட்கல. இவங்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்படி கேட்க காரணம் என்ன? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி கேட்டார். கண்டு அறிந்து நோக்கி கேட்டார். ஒருத்தனை பார்க்கும் போதே அவனுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென். ஒரு டாக்டர்கிட்ட போனா டாக்டர் பார்த்து சொல்றது கொஞ்சமா இருக்கும். மீதி எல்லாம் எதை வச்சு சொல்லுவார் தெரியுமா? போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அதன் பிறகு அவர்கள் சொல்லுவது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வைத்ததா இருக்கும், அல்லது அந்த பிளட் டெஸ்ட் கொடுக்கப்படுகிற ரிப்போர்ட்டை வச்சு தான் இருக்கும். ஆனால் அவன் பரம வைத்தியர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவைகள் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் கொண்டு கொடுக்க தேவையில்லை. அவர் ஒருவனை பார்க்கும் போதே அவன் எந்த நிலையில் இருக்கிறான், அதுல எத்தனை வருடம் இருக்கிறான் என்பது எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய பார்வையில இந்த உலகத்துல ஸ்கேன் எடுத்தா நம்முடைய சரீர நிலைமையை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணும், அந்த மிஷின் ஸ்கேன் பண்ணும். ஆமென். சில சொல்லுவாங்க பாருங்க, நெஞ்சு வலியா இருக்கு, ரிப்போர்ட்லாம் நார்மலா இருக்கு. சில சொல்லுவாங்க தலைவலியா இருக்கு, ரிப்போர்ட்லாம் நார்மலா இருக்கு. ரிப்போர்ட் நார்மலா இருந்தா டாக்டர்ஸால ட்ரீட் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் சரீரத்தின் நிலைமையை மட்டும்தான் கணிக்க முடியுமே தவிர மனநிலைமையை கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய கண்கள், அவன் சர்வத்தையும் காண்கிற கண்கள், அவனுடைய சரீர நிலைமையை மாத்திரமல்ல அறிந்தது, அவனுடைய மனநிலைமையும் அறிந்தது. எனவேதான் ஆண்டவர் உடனே எழும்பியிருப்பா ரொம்ப அப்படி எதுவுமே சொல்லல. ஒரே வார்த்தையை கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்னைக்கு இதே கேள்வியை தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ இதை விரும்புறியா? ஆமென்.
ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க விசுவாசம் மிக அவசியம். அதே போல அவர் செய்யணும்னு நாம விரும்பவும் வேணும். ஆமென். ஆமென். விரும்பாதவன் வாழ்க்கையில் அவர் செய்ய மாட்டார், விரும்புகிறவன் வாழ்க்கையில தான் செய்வார். விசுவாசம், அவர் என் வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னா எனக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் மட்டும் தேவையா இருந்தா போதாது, விருப்பம் தேவை. நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. சில காரியங்களை சிலர் செய்வதை தான் நாம விரும்புவோம்ல. ஆமென். ஹல்லேலூயா. சில குழந்தைகளை எல்லாரும் தூக்கணும், அந்த குழந்தைகளுக்கு பிடிக்காது. அந்த குழந்தைகளுக்கு சிலர் தூக்கணும், அவங்க தான் தூக்கணும். சில பிள்ளைங்களுக்கு அப்பா தான் தூக்கணும், சில பிள்ளைங்களுக்கு அம்மா தான் தூக்கணும், அவங்க தான் செய்யணும். சில காரியங்களே அதான் நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், உனக்கு என்ன வேணும். சிலருக்கு பாருங்க அம்மா தான் ஊட்டி விடணும், வேற யார் ஊட்டி விட்டாலும் பிடிக்காது. அதுதான் அவங்க விரும்புறாங்க. நம்முடைய விருப்பம் இருக்கிறதா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒன்று செய்யணும், என் வாழ்க்கையில் இடைப்படணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும், என்னை நடக்க பண்ணணும், நான் தலை குனிந்த இடத்துல என்னை நிற்க பண்ணணும், இது அவர் செய்யணும். ஆமாம், எனக்கு இவங்க செய்ய மாட்டாங்களா, அவங்க செய்ய மாட்டாங்களா என்று பல விதங்களிலே பலரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்யணும்னு நீ விரும்புறியா? ஆமென். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த கேள்விகளுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு 3 காரியத்தை நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், இவனிடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்க காரணம் என்ன? இவனை குறித்து இந்த சாப்டர் படிக்கும்போது ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, அங்கே ஒரு குளம் இருக்கிறது, பெதஸ்தா குளக்கரையில் தான் இருக்கிறான். அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஒரு குளம் இருக்கிறது, பெதஸ்தா எனப்பட்ட குளம். பெதஸ்தா என்ற வார்த்தையின் அர்த்தமே ஹவுஸ் ஆஃப் மெர்சி. பெதஸ்தா என்ற வார்த்தையின் அர்த்தமே இரக்கத்தின் வீடு. பேர் வச்சாலாம் இரக்கம் வராதுங்க. மெர்சின்னு பேர் வச்சாலும் உடனே இரக்கம் கிடைக்காது. வீட்டுக்கு மெர்சின்னு பேர் வச்சாலும் இரக்கம் கிடைக்காது. இரக்கம் கிடைக்கணும்னா பேர் வச்சா கிடைக்காது, அவர் வரணும். ஆமென். ஆமென். அவர் வரணும். இரக்கமுள்ளவர் வந்தாதான் இரக்கம் கிடைக்கும். இந்த குளக்கரையிலே 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். நல்ல கவனமா கேளுங்க. அங்க இவன் மாத்திரமல்ல, இவனை விட மோசமாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, 3 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டத்தில் சப்பானி உண்டு, குருடர் உண்டு, சூம்பின உறுப்புடையவர்கள் உண்டு, எல்லா வியாதிக்காரங்களும் உண்டு. எல்லாரும் சும்மா இருக்கல, காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? 6வது வசனம், படுத்திருந்த அவனை இவன் படுத்திருக்கிறான். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்க காரணம் என்னவென்றால், நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், எல்லா எதிர்பார்ப்பும் நஷ்டமான நிலையில் இருக்கிறான். இனி என் வாழ்க்கையில நடக்காது, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டு. எதிர்பார்ப்பு எவ்வளவு வேணும் இல்லாதவன் காத்திருக்க மாட்டான், ஏதோ இருக்கணுமேன்னு இருப்பான். அவன் இருப்பது பெதஸ்தா குளக்கரையிலே தான். இன்னும் சொல்லணும்னா அற்புதம் நடக்கும் இடத்தில் தான் இருக்கிறான். கையெட்டும் தூரத்தில் இருக்கிறான். இன்னும் சொல்லணும்னா அங்க இருக்கிற எல்லாரை விட சீனியர், 38 இயர்ஸ், 38 வருஷமா இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறானா, ஒரு நம்பிக்கை கிடையாது, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறான்.
இயேசு அவன்கிட்ட எல்லாரையும் பார்க்கிறார். எல்லாரும் காத்து கொண்டு இருக்கும் போது ஒருவன் படுத்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா இல்லை? ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனுக்குள்ள என்ன இல்லை. விசுவாசம் இருக்கிறவனை பார்த்துதான் விசுவாசிக்கிறியான்னு கேட்பார். என்கிட்ட ஒரு கேள்வி அவர் கேட்கிறார்னா என்கிட்ட என்ன இருக்கு இல்லை என்பதை அறிந்துதான் கேட்கிறார். அப்ப 3 நாள் இயேசுவின் சமூகத்திலிருந்து வசனம் கேட்டாங்கல்ல, சீஷர்கள் வந்து என்ன சொன்னாங்க? ஜனங்களை அனுப்பி விடுங்க. இயேசு என்ன சொன்னார்? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அதன் அர்த்தம் என்ன? இவங்க கிட்ட இருக்கிறது அப்பம் இருக்கு, மீன் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இவங்க கிட்ட உண்மையில அப்பமும் மீனும் இல்லைன்னா ஒன்னு அனுப்பி விட்டுருக்கணும், இல்லட்டா வேற ஏதாவது செஞ்சிருக்கணும். என்கிட்ட ஒன்னு இருக்க போய் தான் அவர் கேட்கிறார். ஆமென். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா என்கிட்ட கேட்க மாட்டார். என்கிட்ட கேட்க மாட்டார். இவனிடத்துல 1% கூட விசுவாசம் இல்லை. அதனால விசுவாசிக்கிறியான்னு கேட்டு அவனை கடினப்படுத்தல, அவனை கஷ்டப்படுத்தல. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், விரும்புறியாப்பா? விரும்புறியா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷம் அவன் நெடுங்காலமாய், அந்த 6வது வசனத்தை வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் ஆமென். ஆண்டவர், அதாவது நான் பாடுவேமே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஒரு பார்வையில அவனுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரி அவருக்கு வருது. எனவேதான் தாவீது சொல்றார், உங்க ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே? எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் என்பதை மறந்துடாத. அவனுக்குள்ள என்ன இல்லை? அவனுக்குள்ள 1% கூட விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாததுனால அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் உடனே அவனு கேட்கிறார், நீ விரும்புறியா? விரும்புறியா? ஒரு சேஞ்ச் நீ விரும்புறியா? ஒரு சேஞ்ச் நீ விரும்புறியா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும்? ஒன்னு எஸ்ன்னு சொல்லி இருக்கணும், இல்லைன்னா நோன்னு சொல்லி இருக்கணும். இவனுடைய பதில் என்ன? 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு விரும்புகிறியான்னு கேட்டா ஒன்னு ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இது ரெண்டையும் சொல்லாம அவன் அடுத்தவங்களை பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் இருப்பது பெதஸ்தா குளக்கரையில, இருப்பது அற்புதம் நடப்பதற்கு சமீபமா. இயேசு கேட்கிறார், விரும்புறியான்னு. ஒன்னு ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்லுகிறான்? என்னை கொண்டு விடுறதுக்கு யாரும் கிடையாது. நான் போகலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் போய் முந்தி கொள்ளுகிறான். பிறரை பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறான். 38 வருஷம் இவனால ஏன் சுகம் பெற முடியல? இவனால ஏன் எழும்ப முடியல தெரியுமா? ஆமே, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டே இருக்கிறவங்களால நன்மையை சுதந்திரிக்க முடியாது, அற்புதத்தை காண முடியாது. அடுத்தவங்களை என்னை கொண்டு விட யாரும் இல்லை, என் சொந்தங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அதான் 6வது வசனத்துல தெளிவா இருக்குதுல்ல, உன்னுடைய எல்லாமே அவருக்கு தெரியும் இருக்குல்ல. தெரிஞ்சுதானே உன்கிட்ட கேட்கிறார். உன்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு தெரியுது. அப்படி இருந்த உன் வாழ்க்கையில கிரியை செய்ய வந்து இருக்கிறார்ல. தேவன் கிருபையை தரும்போது அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கிருபையை விருதாவாக்கிற கூடாது.
அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு செய்யல, அவங்க எனக்கு செய்யல, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. என்னை யாருமே கொண்டு போய் விடலன்னு சொல்லிட்டு சொந்தங்களை உறவுகளை பிளேம் பண்றான். எனக்குன்னு ஒருத்தர் இல்லை, எனக்குன்னு செய்யறதுக்கு ஒருத்தங்க இல்லை, பிளேம் பண்றான். அடுத்து யாரை பிளேம் பண்றான்? தனக்கு பின்னாடி வந்தவன் இவனுக்கு முந்தி கொள்ளுகிறானே அவனை பிளேம் பண்ண. நான் 38 வருஷமா இருக்கிறேன், இவன் வந்து 3 நாள் தான் ஆச்சு, இவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது, எனக்கு 38 வருஷம் ஆச்சு, எனக்கு என்ன அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க அந்த பெதஸ்தா குளக்கரையில் எனக்கு விடுதலை கிடைச்சுன்னு சாட்சி சொன்னா அவங்கள பிளேம் பண்றான். இவன் முந்தி கொண்டான் அதனால எனக்கு கிடைக்கல, இவன் முந்தி கொண்டான் அதனால எனக்கு கிடைக்கல, இவன் எடுத்துக்கொண்டான், அதன் அர்த்தம் இவன் எடுத்துட்டான், எனக்குரிய ஆசீர்வாதத்தை இவன் எடுத்துட்டான். 38 இயர்ஸா, அதாவது எதுல நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோமோ அதுதான் நம்ம கிட்ட முதல்ல வெளிப்படும். எதை நம்ம ரொம்ப பேசி பழகுறோமோ அதுதான் நம்ம கிட்ட முதல்ல வெளிப்படும். அது யாருக்கிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இயேசு கிட்ட. இந்த 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 ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி சொல்லி கடைசியில் யாரையே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா? இயேசுவே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிறரை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா கர்த்தரையும் பிளேம் பண்ணுவாங்க. இங்க பாருங்க 7வது வசனத்துல மற்றவங்களை பிளேம் பண்றான். அது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் கிடையாது, எனக்கு முன்ன நான் போகலாம்னு நினைக்கும் போது இன்னொருத்தன் வந்து போயிட்டான், எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையாக்கும் தெரியுமா, அது இன்னொருத்தன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். பிளேம் பண்ணி ஆண்டவர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். நான் அதை பிற்பாடு சொல்லுகிறேன், ஆனால் இந்த வசனத்துக்காக. இப்பொழுது அவன் திருப்பி தேவாலயத்துக்கு வரும்போது யூதர்கள் கேட்கிறாங்க, ஓய்வு நாள் இப்படி படுக்கை எடுத்துக்கொண்டு போவது உனக்கு நியாயம் அல்லன்னு சொல்லும்போது அவன் அந்த இடத்துல சாட்சி சொல்வதற்கு பதில் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 11வது வசனம். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். நான் இது செய்யல, அவர் தான் சொன்னார். எப்படி பிளேம் பண்ற பாருங்க. அவங்க என்ன சொல்லிருக்கணும், உங்களுக்கு தெரியவில்லையா கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தந்தது. ஆமென். இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல வருடமாய் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தும் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க முடியவில்லை. நன்மை கையற்ற தூரத்தில் இருந்தும் நான் விசுவாசி, 10 வருஷ விசுவாசி, 20 வருஷ விசுவாசி, 30 வருஷ விசுவாசின்னு சொல்லியும் இன்னும் பிறர் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை தான் கண்டு கொண்டு இருக்கிற நிலை, தன் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் காணாத நிலை. காரணம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருபோதும் அடுத்தவங்களை பிளேம் பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. ஒரு நாளும் சொல்லாது. நீங்க சொல்றது ஒருவேளை உங்க நிலையில இருக்கிறவங்களுக்கு நியாயமா படலாங்க, ஆனா தேவனுக்கு முன்பதாக உடனே தேவன் அங்க பரிதாபப்பட்டாரா? ஐயோ பாவம், பரிதாபம், இவனுக்கு யாருமே இல்லையான்னு பரிதாபப்பட்டாரா? உன்னுடைய சூழ்நிலையை வைத்து நீ பிறரை, உனக்கு ஒருத்தங்க தீங்கு செய்யலாம், என்னவும் செய்யலாம், ஆனா குறை சொல்ல தேவன் யாருக்குமே எந்த அதிகாரமும் கொடுக்கவில்லை. என்னை கொண்டு விட யாரும் இல்லை, என்ன இங்க என் ஃபேமிலி கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தன் நான் எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தன் வந்து அதை முந்தி கொள்ளுகிறான். சொல்லி சொல்லி கடைசியில் யாரையே வந்து பிளேம் பண்ற, இயேசுவே சொல்றான். அவர் தான் இப்படி செஞ்சார், அவர் தான் இப்படி சொன்னார். ஆதாம் பாத்தீங்களா, ஆதாம் நீ எங்க இருக்கிறாய் ஆண்டவர் கேட்கும் போது, அது நான் நிர்வாணியா இருந்ததுனால் நான் ஒழித்து கொண்டேன். நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னது? புசிக்க விளக்கப்பட்ட கனியை புசித்தான்னு சொன்ன ஒன்னு ஆமா சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இல்லை சொல்லியிருக்கணும். ஆண்டவர் பிளேம் பண்றான். அது நீர் எனக்கு தந்த மனைவி. பழம் தரும்போது மட்டும் சந்தோஷமா வாங்கி புசிச்சல, அப்போ அது தேவன் தந்ததா என்று யோசித்தாயா நீ? இது தேவன் தந்ததா? தேவன் இது சாப்பிட சொன்னதா? இல்லை. அது மட்டும் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற, ஆனா குறை சொல்லும் போது மட்டும் நீர் எனக்கு தந்தது. இந்த குறை சொல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம கடைசியில் யாரையே சொல்ல ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா? ஆண்டவரே சொல்ல ஆரம்பிச்சிரும். மார்த்தாள் பார்த்தீங்களா, பற்பல வேலைகளில் கவலை செஞ்சுட்டு மரியாதை பார்த்ததும் இயேசுவின் இடத்துல வந்து யாரை பிளேம் பண்ணா? ஆண்டவரே நான் அநேக வேலை செய்கிறேன், இவ ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாளே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹல்லேலூயா. நாம் நம் நிலையார் இத்தனை வருடம் இந்த பெதஸ்தா குளக்கரையில் இருந்தும்
ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? நான் விசுவாசி என்று பெயர் பட்டும் இத்தனை வருடம் ஆராதித்தும் ரட்சிக்கப்பட்டும் இன்னும் ஏன் என்னால் இந்த சூழ்நிலை விட்டு எழும்ப முடியல? அப்ப எனக்கு இப்போ வெளிப்பிரகாரமான ஒரு அற்புதம் நடக்க என்னுடைய உள்ளம் தடையா இருக்கு. என்னுடைய சில சுபாவங்கள் தடையா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் கண்ணீர் வடித்து ஜெபித்தாகி விட்டது. எத்தனை நாள் ஜெபம் பண்ணியாச்சு, எத்தனை உபவாசம் இருந்தாச்சு. ஏன் அற்புதம் நடக்க தடை? நீ அடுத்தவங்களை கை காட்டுறது வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற தடை இன்னும் அது ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் இருக்கும். ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் இருக்கும். ஒன்றை புரிந்து கொள். ஆமென். இது இரக்கத்தின் வீடு. பெதஸ்தா இரக்கத்தின் வீடு. அது தேவ சமூகமானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், 1000 அல்ல, 1,00,000 அல்ல, கோடி பேர் இருந்தாலும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. இதை முதல்ல அறிந்து கொள். இதை முதல்ல புரிந்து கொள். அவர் உனக்கு காட்டின மிகப்பெரிய இரக்கம் என்ன தெரியுமா? நீ இருக்கிற சூழ்நிலையிலும் உன்னை அவர் சமூகத்தில் இருக்க வைத்திருக்கிறாரே, இதுதாங்க மிகப்பெரிய இரக்கம். எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியம் இது, அவர் சமூகத்தில் வந்து அமருவது. இன்று அவரை அறியும் பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கிறார். அவர் சமூகத்தை நாடி வரும் கிருபையை தந்திருக்கிறார். கிருபையை ரட்சித்திருக்கிறார். உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உன்னை அபிஷேகித்திருக்கிறார். நீ இதை போக்கஸ் பண்ணு, இதை பாரு. இவைகள் மேல உன் கவனத்தை செலுத்து. உனக்குள்ள எதிர்பார்ப்பு உண்டாகும். எனக்கு செய்வார், எனக்கு செய்வார். இந்த நம்பிக்கை தாங்க பிறர் மேல பொறாமைப்பட விடாது. சவுலுக்கு தாவீதுக்கு மேல அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு பொறாமை. ஆனா கொஞ்சமும், அதாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும், அதாவது தாவீதுக்கு அந்த சேர், அந்த சிங்காசனம் பிராமிஸ் பண்ணப்பட்ட பிறகும் அதுல ரொம்ப வருஷம் இருந்தது யார் தெரியுமா? சவுல் தான். தாவீது அதிகமா இருந்தது எங்க? காடுகள்ல, வனாந்திரத்துல, குகைகள்ல. என் இடத்தை எப்படி அவன் எடுத்து வச்சுட்டான். உடனே ஒரு சான்ஸ் கிடைச்சது சவுலை கொல்லுவதற்கு. ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. தாவீது அது ஏன் செய்யல? தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 33வது வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்த்த, அந்த வார்த்தையை பாத்தீங்களா? என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனக்குன்னு அவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார்ல, அதுல என்னை நிறுத்துவார். அதுல யார் இருந்தாலும் சரி என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். எத்தனை வருடம் ஆனாலும் சரி அவர் சமூகத்திலே தங்கியிரு, அவர் சமூகத்திலே காத்திரு. உனக்கென்று தேவன் வைத்திருக்கிறதை உனக்கு தான் செய்வார். அதை யாரும் பறிக்கவோ எடுக்கவோ தேவன் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கே இயேசு வருகிறார். அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:1. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஹல்லேலூயா. 3 வருஷம் எவ்வளவு பிஸியா ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்ல. தூங்குறதுக்கு கூட டைம் இல்லை, அவ்வளோ ஊழியம் செய்தார். ஆனாலும் நல்ல கவனிங்க, இவனுக்காக தேவன் குறித்த நாளில் இவனை சந்திக்க போனார். வருடம் ஆகிறதே என்று கலங்காதே, உனக்காக தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமென். உனக்காக உன் வாழ்க்கையை மாற்ற, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்படி இல்லை என்றால் உன்னை இந்த பெதஸ்தா குளக்கரையில கொண்டு வந்து அமர விட்டிருக்க மாட்டார். இன்னைக்கு நீ அவரை அறியும் பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார் என்றால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வருடம் போகிறதே, நாட்கள் போகிறதே என்று கலங்காதே. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர, அற்புதம் செய்ய தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது வரைக்கும் நீ காத்திரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் நீ காத்திரு. நல்ல கவனமா கேளுங்க. இந்த தூதன் செய்கிற காரியம் என்பது ஒரு பொதுவான காரியம்.
இந்த குளத்தினுடைய விசேஷம் என்ன? அதனுடைய வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். அப்போ தூதன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா செய்ய மாட்டாரு. தூதன் செய்யற காரியம் எப்போவாவது நடக்கும். அது பொதுவா நடக்கிற காரியம். பொதுவா நடக்கிற காரியம். பொதுவா நடக்கிற காரியம் யார் முந்துறாங்களோ, இப்போ அரிக்கட்டு கட்டுறாங்க போவாசனுடைய வயல் நிலத்துல. போவாசுடைய வயல் நிலத்தில் அரிக்கட்டு கட்டும் போது சில கதிர்கள் சிந்தும். அது இன்னாருக்காக, இந்த நபருக்காக என்று அல்ல, அது பொதுவாக சிந்தப்படுகிறது. யார் முந்திக் கொள்றாங்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை எடுப்பார்கள். ஆனால் இயேசு செய்கிறது பொதுவா செய்ய மாட்டார். ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஹல்லேலூயா. எனவேதான் அவர் தேவ தூதரிலும் மேன்மையானவர், விசேஷமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தூதன் செய்யற காரியம் பொதுவான காரியம். அதுல யார் முந்திக் கொள்றாங்களோ அவங்க எடுப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யற காரியம், ஆமென், அது ஒவ்வொருவருக்காக செய்யற காரியம். எனக்காய் தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயிக்கும் போது, எனக்காய் தேவன் ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தும் போது, எனக்காய் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வரும்போது 1000 பேர் எனக்கு முன்னாடி முந்தினாலும் அவர்கள் அதை காண மாட்டார்கள். அதை தேவன் எனக்கு தான் தருவார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. போவாசின் வயல் நிலத்திலே கதிர்கள் பொதுவாக சிந்தப்பட்டது. ஆனால் போவாஸ் வந்த பிறகு ரூத்துக்காக மாத்திரம் சிந்தப்பட்டது. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில முந்திக் கொள்ளுகிறவர்கள் இருப்பார்கள். இத்தனை வருடம் ஊழிய பாதை ஆகட்டும், எந்த நிலையாகட்டும், ஐயோ நான் இவ்வளவு நாள் பழக்கப்பட்டும், ஆமென், இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டும், இத்தனை காலம் சபையில ஆராதித்தோம், நேற்று வந்தவங்க, போன வாரம் வந்தவங்க எல்லாம் மேல நிக்கிறாங்களே சொல்லி ஒரு நாளும் அவங்கள பிளேம் பண்ணாத. உனக்குரியதை அவர்கள் எடுக்க அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. உனக்குரியது உனக்கு தான். உனக்குரியதை அவர்கள் எடுக்க அவர் விட மாட்டார். ஆமா, நீ பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அதுவே உன்னுடைய வாழ்க்கையாகிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குரியது உனக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண கர்த்தர் சாமுவேலை அனுப்பினார். அனுப்பின போது சாமுவேல் பார்த்த முதல் 7 நபர்களில் ஒருவன் கூட தாவீது இல்லை. ஆமென். எலியாப் நிற்கிறான். தாவீதுனுடைய மூத்த சகோதரன் நின்னதும் சாமுவேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, இவனை தான் ஆண்டவர் அபிஷேகிக்கிறார் அப்படின்னு. இவனை தான் அபிஷேகிக்கிறார். இந்த உலகம் தீர்மானிக்கட்டுங்க, இது இவனுக்கு தான், அவனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தீர்மானிக்கட்டும். பட் God is in control. எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றது கர்த்தர். ஆண்டவர் அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். இவன் அல்ல, அடுத்தவனா, இவன் அல்ல, 7 பேரை பார்த்தாச்சு, ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா அந்த கொம்பிலே ஊற்றப்பட்ட தைலம் அது தாவீதுக்காக மாத்திரமே ஆயத்தம் பண்ணப்பட்டது. முந்தினார்கள் 7 பேர், கிடைக்கவில்லை. காரணம், இது கர்த்தர் செய்தது. இது கர்த்தர் செய்தது. கர்த்தர் எனக்காய் செய்கிறதை யார் முந்தினாலும் எடுக்க முடியாது. ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ தாமதித்தாலும் காத்திரு. ஐயோ, ஒரு சீட்டு தான் இருக்கு, 10 பேர் ஃபைட் பண்றாங்க, நீ 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 பதறாதே. நீ அது உனக்குரியது. ஆனால் 10 இல்லைங்க, 10,000 இருந்தாலும் அது உனக்கு தான். ஆமென். அது உனக்குரியது இல்லைன்னா நீ மட்டும் இருந்தாலும் அது உனக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கம்பெனியில் இன்டர்வியூ எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க? இன்னைக்கு நிறைய பேர் அங்க, அது 1,00,000 பேர் அப்ளை பண்றாங்க. அப்ப நம்ம அப்ளை பண்ணா நமக்கு கிடைக்காது. கிடைக்காதுன்னு சொல்லி அப்ளை பண்ணாத. நீ என்ன விசுவாசம்? ஆண்டவர் இது எப்படியாவது எனக்கு தாங்க அப்படின்னு கேட்காத. ஏற்கனவே நமக்கானவைகளை ஆயத்தமாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பலமுறை நான் சொல்லி பலப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று 147வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஆமென். 8வது வசனம்.
அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். ஒரு புல்லு வளர வேண்டியதை ஆயத்தப்படுத்தி முளைப்பிக்கிறாராம். ஹலோ, ஒரு புல்லுக்கே செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? ஒரு புல்லை முளைப்பிக்க வேண்டிய மழையை அது எந்த இடத்துல முளைக்கணுமோ அதுக்கு மேல ஆயத்தப்படுத்தி பெய்ய வைக்கிறார். ஆமென். மழை பெய்ய இடத்தை பார்த்து புல்லு ஓடி போய் அப்படி இல்லை. எங்கே புல்லு முளைக்கணுமோ அதற்கு வேண்டியதை அதற்கு மேல ஆயத்தப்படுத்தி பெய்ய வைக்கிறார். உன்னை எங்க வாழ வைக்கணுமோ, எங்க வளர பண்ணணுமோ அதற்கு மேல உனக்கு வேண்டியதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு புல்லுக்கு செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஆமென். நான் உமது பிள்ளை, நான் உமது பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குரியதை எனக்கு செய்வார். 7 பேர் முந்தி கொண்டார்கள். அதுல யாராவது ஒருத்தன் எடுத்துட்டான்னா தாவீது வாழ்க்கை ஃபுல்லா சொல்ல வேண்டி இருக்கலாம். என்ன அபிஷேகிக்க தான் ஆண்டவர் சொன்னாங்க. ஆனா போன கேப்ல இன்னொருத்தன் வந்து அந்த இடத்தை எடுத்துட்டானே புலம்பல். நோ, உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினது உனக்கு தான். அது தாமதித்தாலும் காத்திரு. பாருங்கள், செங்கடல் இருக்கிறது, 2 கூட்டத்தார் நிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தின் சேனை. இப்போ ஒரு நியூ வே ஓபன் ஆகுது, ஒரு புதிய வழி திறக்கிறது. 2 பேர் இருக்கிற ஒரு சீட் அல்லது ஒரு வாசல், 2 கூட்டம் இருக்கு. ஆண்டவர் இப்போ உங்க மாம்ச பலத்துல போங்கன்னு விட்டா யார் ஃபர்ஸ்ட் அதுல கால வச்சிருப்பா? எகிப்தியர் தான். ஏன்னா இஸ்ரவேலர்கள் கால்நடையா போனாங்க, எகிப்தியர் ரதத்துல போனாங்க. ரதம் ரொம்ப வேகமா ஓடக்கூடியது இல்ல. இப்ப எகிப்தியர் வேகமா வராங்க. இப்ப ஆண்டவர் இதுவரை யாரும் கண்டிராத, யாரும் கால் வைத்திராத ஒரு புதிய வழியை தேவன் திறக்கிறார். ஆமா, இனி இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்துட்டேன்பா, இனி ஃபைனல் ரவுண்ட். இதுல யாரு டாப்போ அவங்களுக்கு தான் அந்த வேணும். ஆண்டவர் கையை எடுத்து விட்டுருந்தாருன்னா எகிப்தியர் போய் ஃபர்ஸ்ட் கால் வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வேகத்தை ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் தடுத்துட்டார். ஆமென். தடுத்துட்டார். அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டார். அக்கினி தூணா நிறுத்திட்டார், தடுத்துட்டார். எது வரைக்கும் தெரியுமா? நீ மெதுவா நடந்தாலும் சரி, உனக்காய் ஆயத்தம் பண்ணினதுல நீதான் கால் வைக்கணும், நீதான் கால் வைக்கணும். எனவே ஆமென், அநேகர் இருக்கிறாங்க, போட்டி போட நிறைய பேர் இருக்கிறாங்க, முந்தி கொள்ளுகிற திறமை உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாள் நீ நம்பிக்கை இழந்து போகாதே, எதிர்பார்ப்பை இழந்து போகாதே. ஆமென். தூதன் செய்வது பொதுவான காரியம், இயேசு செய்வது உனக்கான காரியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூதன் செய்வது பொதுவான காரியம், இயேசு செய்வது உனக்கான காரியம், உனக்காக. ஆமென் சொல்லுங்க. Thank you Holy Spirit. Hallelujah. ஆமென். கர்த்தர் எனக்காக செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. உடரபா சந்தரபலரியாந்தனரா பவரே. ஆமென். முடிப்பவரே. ஹல்லேலூயா. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைப்பே. நல்ல கவனமா கேளுங்க. வருஷம் போகுது, நாட்கள் போகுது என்று உன் நம்பிக்கை இழந்து விடாதே. நான் அதை இப்படி ஒரு வார்த்தை எழுதி வைத்தேன். அவர் என்னில் கிரியை செய்யும் நாள் அவருக்கே தெரிந்தது. அந்த நாளில் அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்னில் காணப்பட வேண்டும். எனவேதான் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு, ஆராதிக்க வரும்போது எதிர்பார்ப்போடு, வார்த்தையை கேட்கும் போது எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு வசனம் கேட்க கிடைக்கிற ஒவ்வொரு டைமும் எதிர்பார்ப்போடு இருக்கணும். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் பேசி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம், லீஸ்திரா
பட்டணத்திலே அவன் பேசி கொண்டிருக்கும் போது அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். லீஸ்திராவிலே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அடுத்த வார்த்தை, அவனை பவுல் உற்று பார்த்தபோது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஒண்டி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னார். உரத்த சத்தத்தோட அந்த வசனத்தை பாத்தீங்களா? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள் உண்டானது இல்ல, அது ஆல்ரெடி இருக்குது, உண்டு. அது அர்த்தம் என்ன? அவன் இதுவரை நடந்ததே கிடையாது. அதாவது நாம கற்பனை பண்ணுவதற்கு கூட ஒரு லிமிட் இருக்கு தெரியுமா? மேக்சிமம் எவ்வளவு தாங்க. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்படிதான் நம்முடைய கற்பனையும் இருக்கும். ஆமே, அதுக்கு மேல நம்மால போக முடியாது. ஒரு பெரிய கம்பெனி ஓனர் வந்து நிலாவுக்கு டூர் போயிருக்கிறார் இல்ல, போன சில வாரங்களுக்கு முன்னாடி செய்தி. நாம யாராவது நிலாவுக்கு டூர் போறது மாதிரி நம்ம யோசிச்சிருப்போமா? இல்ல. மேக்சிமம் அடுத்த கண்ட்ரி யோசிச்சிருக்கலாம், ஒரு அமெரிக்கா போகலாம் அல்லது அங்க போகலாம் இங்க இப்படி யோசிச்சிருப்போம். நம்முடைய கெப்பாசிட்டி எதுவோ அதனுடைய மேக்சிமம் எதுவோ அவ்வளவு தாங்க கற்பனை பண்ண முடியும். இவன் ஏற்கனவே நடந்து அதுக்கு பிறகு நடக்க முடியாம ஆனானா நடப்பதுன்னா என்னன்னு தெரியும், நடப்பதனுடைய வேல்யூ தெரியும். அதாவது நடந்தா எப்படி இருக்கும், என்னெல்லாம் அனுபவிக்கலாம் எல்லாம் தெரியும். ஆனா பிறந்ததுல இருந்து இதுவரை வேதம் சொல்லுகிறது ஒரு காலும் நடவாதவன். அதாவது இவனால சான்ஸே கிடையாது, இவன் இதுவரை நடந்ததே கிடையாது, இவன் நடந்தது கிடையாது, நடப்பது இவன் வாழ்க்கையில நடந்ததே கிடையாது. ஆனாலும் அவன் எப்படி வசனம் கேட்கிறான் தெரியுமா? என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். இந்த விசுவாசத்தை பவுல் உற்று பார்த்து ஒரு அற்புதம் நடக்குமானால் பரலோக தேவன் உன் எதிர்பார்ப்பை உற்று பார்த்து உன் வாழ்க்கையில் ஒன்றை செய்யாமல் இருப்பாரோ? நடந்ததே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இந்த வார்த்தையை நான் நேற்று தியானித்த போது இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகளை நான் அதிகரித்து கொண்டேன். தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல ஊழியத்தில் இப்படி நடக்கும், இது சம்பவிக்கும், இது நடக்கும். இதெல்லாம் அதாவது நம்ம யோசிக்காத காரியங்களுக்கு, அதாவது என் கற்பனைக்கு உட்படாத காரியங்களை தேவன் எனக்கு எளிதாய் செய்வார். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் என்னில் வெளிப்படும் போது, ஒவ்வொரு முறை வார்த்தை கேட்கும் போது இதெல்லாம் நடக்கவா போகுதுன்னு கேட்காத, நடக்காது, நடக்கும், நடக்கும். ஒரு நான் பிறந்ததுல இருந்தே கால் வழங்காதவன், நான் நடப்பேன், நான் நடப்பேன், நான் நடப்பேன், நான் நடப்பேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். அந்த நம்பிக்கை வீண் போக அவர் விடவில்லை. ஆமென். முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த நம்பிக்கையை வேற எங்கேயும் கொண்டு அவன் போடல. அவன் தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தான். நம்பிக்கையை கனம் பண்ணுகிற கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இது செய்ய வாழ்க்கையில நடக்கும், என் குடும்பத்தில் இது நடக்கும், என் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க சொந்த வீடே பார்த்ததற்கு கிடையாது. சொல்லுங்க, ஒரு நாளில் கர்த்தர் என்னை நிறுத்துவார், என் குடும்பத்தில் இது நடக்கும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இது நடக்கும். ஆமென், ஆமென், நடக்கும். நான் நடப்பேன். உங்க வீட்டில் இப்படி பலவீனத்தோடு இருக்கிறாங்களா? ஆமென். இது பலவீனமான சூழ்நிலையில இனி வாழ்க்கை ஃபுல்லா இதுதான் என்று இராதே. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளில் கேட்க பண்ணும்படி கர்த்தர் ஆமென் கிருபை செய்திருக்க காரணம், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உன்னில் வேண்டும். உனக்குள்ளே துவங்க விரும்புகிறார். சொல்லுங்க, நடக்கும், நடக்கும். ஆமென், நடக்கும். ஹalleluya. நான் காத்திருப்பேன், அதுவரை காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஓரபா சந்தனலரியாதன ரபா கபதனரா காத்திருப்பேன். ஜீசஸ். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஒருபோது நடக்காதவன் நான் நடப்பேன் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறான். நடப்பேன். ஹalleluya, ஹalleluya. காணப்படாதவைகளின் நிச்சயம் நான் நடப்பேன்.
இந்த நம்பிக்கை உடையவன் ஒருபோதும் தன் சூழ்நிலை குறித்து ஆண்டவரை பிளேம் பண்ண மாட்டான். ஆமென். இல்லைன்னா 38 வருஷம் ஜப்பானி ஒருவன் இருக்கிறான், அவன் பிளேம் பண்ணிட்டே இருக்கிறான். அது எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யார் இருக்கிறா? ஆமென். சர்ச்சுக்கு எங்க வரல, என்னை கொண்டு வந்து விடுறதுக்கு யாருமே இல்லை, என்னை கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லை. அவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு போறாங்க, எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு அவங்க சொன்ன சாட்சியை கேட்டீங்களா? எனக்கு கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு போயிட்டு. ஏசேக்கு ஈசாக்குக்கு கைவிட்டு போனது, சித்னா ஈசாக்குக்கு கைவிட்டு போனது, ரெகோபோத் கைவிட்டு போகல. ஆமென். ஏன்? ஏசேக்கும் சித்னாவும் தேவன் ஈசாக்குக்காக உருவாக்கவில்லை, ரெகோபோத் தான் தேவன் ஈசாக்குக்காக உருவாக்கினார். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை தரும்போது அதை சுற்றி அவர் ஒரு எல்லையை போடுவார், தெரியுமா? ஹல்லேலூயா. சத்துருவுக்கு உன் எல்லைகளில் கால் வைக்க முடியாது. அதை தான் ஆண்டவர் சொன்னார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு அபிஷேகம் பெற்ற பிறகும் தாவீது ஆடுதான் மேய்த்து கொண்டிருந்தான். ஆமென். யுத்த களத்தில் வரும்போது தாவீதின் சகோதரன் கேட்கிறான், அந்த இருந்த கொஞ்ச ஆடுகளை விட்டுட்டு நீ வந்துட்டியான்னு கேட்டபோது தாவீதினுடைய பதில் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். 17வது அதிகாரத்தின் 28, 29 வசனங்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கல அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன் என்றதும் தாவீதுடைய பதில் என்ன? அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா நான் இப்படியே இருப்பேன் நினைக்கிறியா? இல்ல, என் மேல அபிஷேகம் இருக்கிறது, எனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் இருக்கிறது, நான் எப்பவுமே இப்படியே இருந்துருவேன் நினைச்சிருக்கீங்களா? இல்ல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எதிர்பார்ப்புள்ளவன் தன் வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு முகாந்திரமாய் தான் பார்ப்பான். என் வாழ்க்கையில தேவன் இதை செய்கிறார்னா ஒரு முகாந்திரம் உண்டு. சிங்கத்தை அனுப்புகிறாரா? ஒரு முகாந்திரம் உண்டு. கரடி அனுப்புகிறாரா? ஒரு முகாந்திரம் உண்டு. யுத்தத்தில் களத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார், ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. நான் என்னைக்குமே ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? தாவீது சொல்றார், தாவீதுடைய சகோதரனுக்கு தெரியுங்க அவன் மேல அபிஷேகம் வச்சது, கண்ணுக்கு முன்னாடி தானங்க அபிஷேகம் பண்ணார். ஆனால் இவன் எங்க இல்ல, இவனுக்கு இதுதான். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டதை அறிந்து உன்னை 1000 பேர் அற்பமாய் பேசலாம். ஆமா, உன்மேல் அழைப்பு இருக்கிறதை அறிந்து உன்னை சூழ்ந்திருக்கிறவங்க அற்பமாய் பார்க்கலாம். நீ உன்னை ஒரு நாள் அப்படி பார்க்காத. ஆமா, இன்னைக்கு இருக்கிறேன் இப்படி, இன்னைக்கு நான் பெதஸ்தா குளக்கரையில் இப்படி இருக்கிறேன், ஆனா நான் என்னைக்கு இப்படி இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை நான் காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்துவார். இன்னைக்கு நான் இப்படி, என்னைக்குமே இப்படி இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் தாழ்ந்து இருக்கிறேன், என்னைக்கு இப்படி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். அவன் திரும்பி ஆடு மேய்க்க போகல, திரும்பி அவன் ஆட்சியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறான். உன் லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ வச்சிருக்கிறான். அவன் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறான். அதுவரை இருக்கிற சூழ்நிலை குறித்து புலம்பாதே, முறுமுறுக்காதே, காத்திரு. அபிஷேகம் பெற்றது நான் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் இனி இருந்தா ராஜாவா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே போய் இருக்கல. வெயிட் பண்றான், வெயிட் பண்றான், பிளேம் பண்ணாம வெயிட் பண்றான், பிரைஸ் பண்ணிட்டே வெயிட் பண்றான். ஓ, யுத்த களத்துல கூட அவன் கொண்டு வந்தது சாப்பாடு கொண்டு வந்தாங்க. ஆனா சொல்றேன், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என் வாழ்க்கையில தேவன் எதை செய்தால் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதுவரை காத்திருப்பேன். ஓ, கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பேன். ஆமென்.
சந்தன ரபகதன ரியாந்தன ரபலர. வரையில் நான் காத்திருப்பேன். தாவீதின் வார்த்தை, தாவீது நம்பிக்கை வீண் போகல. வேதம் அதை என்ன சொல்லுகிறது? 78வது சங்கீதம் அதனுடைய 70-71 வசனங்கள். 78வது சங்கீதத்தின் 70-71 வசனங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும். ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். உனக்கான ஸ்தானத்தை உன்னை தேட வச்சு அலைய திரிய பண்ணுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்திலிருந்து உனக்கான ஸ்தானத்திலே உன்னை அழைத்து கொண்டு வந்து நிறுத்துகிறவர். ஆமென். எனவே நம்பிக்கையோடு காத்திரு, எதிர்பார்ப்போடு காத்திரு. நீ இருப்பது பெதஸ்தா குளக்கரையில. பெதஸ்தா குளக்கரையில இருந்துட்டு நம்பிக்கை இல்லாம இருக்காத. அற்புதம் நடக்கும் இடத்தில் இருந்துட்டு, அப்பா சமூகத்தில் இருந்துட்டு நம்பிக்கை இல்லாம இருக்காத, எதிர்பார்ப்பு இல்லாம இருக்காத. உன்னை சூழ்ந்து இருக்கிறவங்களை பார், எல்லாரும் காத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்னை விட பலவீனமானவர்கள் தான், ஒன்னை விட மோசமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான். ஆனாலும் குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருக்க, நீ என்னடானா வருஷம் 1-2 38 வருஷம் இருந்துட்டோம், நீ உன் பாட்டுக்கு இருக்கிற, அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிற. ஆமென். ஆமென். அவன் குறை சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டார். எழும்பு, நீங்க சுகமாக வரல, நீங்க சுகமாக இருக்கல, நீ பிறனை குறை சொல்ல இருக்கிற. நம்முடைய அநேக சுபாவங்கள் நம்முடைய நன்மையை தடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்காதவங்க இல்ல, ஜெபிக்கிறவங்க தான். எல்லா ஜெபத்திலும் கலந்துக்குவோம், எல்லா உபவாசம். ஆல் நைட்னா உட்காந்துருவோம், ஆல் நைட் எல்லா ஜெபத்திலும் உட்காருவோம். ஆனா வருஷம் 38 ஆயிரம், இன்னும் ஒன்றும் நடக்கல. நேத்து வந்தவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அதே பார்த்து அவங்களுக்கு நடக்குதா, இவங்களுக்கு நடக்குதா, உனக்கு நடக்குதா? நீ யார்கிட்ட இந்த அற்புதம் பெற எதிர்பார்க்கிற? எல்லாருக்கும் கிடைக்குதா? உனக்குரியது உனக்கு கிடைக்கும். ஆமென். உனக்குரியது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அகஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு நைட்டு தூக்கம் வரல. அவருடைய டைரி எடுத்து பார்க்கும்போது மோர்தெக்காய் அவருக்கு உதவினது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணோமான்னு கேட்குறாரு. இல்லை, நம்ம இன்னும் கனப்படுத்தலையேன்னு சொல்லும்போது யார் வெளியே நிற்கிறா? ஆமான் வந்து நிற்கிறான். மோர்தெக்காய்க்கு முன்னதாக வந்து நிற்கிறான் ஆமான். கூட்ட ராஜா கனம் பண்ண விரும்புகிற உனக்கு என்ன செய்யணும்? ஆமான் நினச்சிட்டான் இது எனக்கு தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆமான் மோர்தெக்காய்க்கு முந்தி கொண்டான். ஆனால் ராஜா யாரை கனம் பண்ணணும்னு நினைச்சாரோ அவனுக்கு தான் அந்த கனம் போய் சேர்ந்தது. ஆமென். இன்னைக்கு தங்கள் அதிகாரங்களினாலே, தங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டினால இல்லை, அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கு. எனக்கு யார் இருக்கிறா அப்படி அவங்கள நம்ம பிளேம் தான் பண்றோம். அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியாதா, அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியாதா, அவங்க அப்பா அப்படி இருந்தார், அவங்க அங்கிள் அங்கே இருக்கிறாங்க இல்லை, அந்த அந்த ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி அடுத்தவங்களை பிளேம் பண்ணாது. தாவீதுக்கு தேவன் ஏற்படுத்தின ஸ்தானம் சிங்காசனம். தாவீது இருந்தது ஆட்டு தொழுவங்களுக்கு இடையில. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்தார். எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் தேவன் யோசேப்புக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு யோசேப்பு இருந்தது சிறைச்சாலையில, விலங்குகள் போடப்பட்டு அங்கிருந்து அவனை எடுத்து கொண்டு வந்தார். நீ இருக்கிற சூழ்நிலை மிகவும் சிறுமையான, ஆமென், நிந்தைகள் நடுவிலும் அவமானங்களின் நடுவிலும் சிறுமையின் நடுவிலும் நீ இருக்கலாம். உனக்கான ஸ்தானத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி உனக்காக தேவன் குறித்த வேளை வரும்போது நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அங்கிருந்து எடுத்து அதிலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதுவரை காத்திரு, அதுவரை காத்திரு. ஆண்டவர் நேரம் அதிகம் போகிறது. நான் அடுத்த வார்த்தைகள் செல்ல விரும்புகிறேன். இவனை பார்த்து இப்படி கேட்பதற்கு இனி ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இவன்
டிசைட் பண்ணிட்டான், இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு. ஏன்னா வருஷம் இப்படி ஆயிட்டுல, 2 வருஷம் மாற்றம்னா எத்தனை வருஷத்துல நடந்திருக்கணும்? வந்து கொஞ்ச நாள்ல நடந்திருக்கணும். 6 மாசத்துல. வருஷம் 38 ஆச்சு, வயசாகுது, இனி இதுதான் என் லைஃப் டிசைட் பண்ணிட்டான். நம்ம ஒரு காரியத்தை இதுதான் இப்படிதான் இருக்கும் என் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம ஒரு புதுமையை விரும்ப மாட்டோம். அந்த எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா நஷ்டமாயிரும். நல்ல கவனமா கேளுங்க. உன் வாழ்க்கை என்பது நீ அமைத்து கொள்வது அல்ல, அவர் அமைத்து தருவதே உன் வாழ்க்கை. நாம இதுதான் ஓகே, இனி இப்படி பழகிட்டோம், இப்படி இருந்துட்டோம், இனி இப்படி ஓட்டிடலாம். ஒரு நாளும் உன் வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள முயற்சிக்காதே, அவர் அமைத்து தருவார். நாம் அவர் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல நம்ம கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அவர் தான் நம்மை கட்டி எழுப்புகிறார். நாம் அவருடைய வீடு, நாம் அவருடைய மாளிகை, நாம் அவருடைய தோட்டம், நாம் அவருடைய ஆலயம். அவர் கட்டுகிறார். நாமே டிசைட் பண்ண இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, இனி என்ன மாற்றம் வரப்போகுது இல்ல, இனி எஞ்சியுள்ள காலத்தை இப்படியே ஓட்டிடலாம். நோ, எத்தனை வருடம் பழக்கப்பட்டவன் மீன் பிடிக்கிறதுல பேதுரு விட்டு வானார். எதுக்காக ஆண்டவரே? நடுத்தெருவில் விடுறதுக்கா? இல்ல, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவள மாற்றுவேன். வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச். தேவன் குறிக்கும் நாள் வரை நீ காத்திரு. இதுதான் வாழ்க்கை என்று நீ தீர்மானித்து விடாதே. இதுதான் வாழ்க்கை, என் வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? அந்த சர்ச்சில் எவ்வளவு பேர் வருவாங்க? இப்படி வியாதியாஸ்திரர்கள் பார்த்துருப்பாங்க, சப்பானியா இருக்கிறவனை பார்த்துருப்பாங்க, போறவங்க வரவங்க 5-10 கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவன் அதுல கொஞ்சம் காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். நினைச்சிட்டான், எனக்கு அண்ணனைக்குள்ள தேவை சந்திக்கப்படுது, போதும், இப்படியே வாழ்ந்துடலாம், இப்படியே வாழ்ந்துடலாம். அதனால இவன் என்ன எதிர்பார்க்கல? அற்புதம் எதிர்பார்க்கல, 5-10 எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தான். வருஷம் 38 ஆச்சு. இனி ஒரு அற்புதம் நடந்தாலும் நான் எப்படி போய் இனி ஒரு வேலை செஞ்சு வாழ்ந்து, அதனால இப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடலாம். உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்காது, இதுதான் என் லைஃப் இப்படியே. நோ. தாவீது சொல்றாரு. தாவீது ஏன் ஆண்டவருக்கு ஆடுகளை விட்டு வானா விட்டு வராரு? அங்க போன ரீசன் என்ன ரீசன்? தாவீது இதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்னன்னு கேட்டா, தாவீது சொல்லுவாரு, என்னுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை எப்படி, நாளைக்கு நான் எப்படி இருக்கணும், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்லாம் அவர் கையில தான் இருக்கு. நம்ம கையில இந்த உலகத்தார் பார்த்துருக்கீங்களா? கைரேகையை காட்டுவாங்க, பார்த்து சொல்லுங்கன்னு. நம்ம கைரேகையில நம்முடைய ஒண்ணுமே கிடையாது, அவருடைய கையில தான் நம்முடைய எல்லாமே இருக்கு. ஆண்டவர் வந்து நீ விரும்புறியான்னு கேட்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நல்ல ஒவ்வொரு நாள் உங்களை நோக்கி வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் எனக்காக பேசுகிறார் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். உன்னை உயரமான ஸ்தலத்தில் நிறுத்துவார்னு சொல்லும் போது என்னையா எங்க நிறுத்த போறார்? கேட்க நல்லா இருக்கு, ஆமேன் ஆமேன். அப்படி ஆமேன் அல்ல, இது எனக்காக பேசப்பட்ட ரேமா. என்ன நிறுத்துவார். நீ காலமெல்லாம் பெதஸ்தா குளக்கல இருந்து வரவங்க போறவங்க 5-10 கொடுக்கறத வாங்கிட்டு ஒரு நாள் வரவே மாட்டாங்க இல்ல. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு லாக்டவுன் இருந்ததுன்னா அவ்வளவுதான் இல்ல. நீ இப்படியே ஓட்டிடலாம் நினைக்கிறியா? நீ வந்திருப்பது அப்பா சமூகமானால், நீ ஆராதிப்பது பெரிய தேவனானால், பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியத்தை கேள், பெரிய காரியத்தை கேள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு நல்ல இப்போ இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு காலம்னா எனக்கு தெரியாது. எனக்கான வேலை வரும் வரை நான் இப்படி இருப்பேன். என்னப்பா உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? இதுதான் உன் வாழ்க்கைன்னு கேட்டா, வருடங்கள் எத்தனை ஆனாலும் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நம்பிக்கையை சொல்லுங்க. என்ன தெரியுமா? எனக்கான வேலை வரும் வரைக்கும் தான் நான் இப்படி. அதுதான் தாவீது சொன்னார். நான் எப்பவுமே நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தன் சகோதரனை பார்த்து சொல்லிருப்போம், அண்ணா நான் எப்பவுமே ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாண்ணா? இல்லண்ணா, என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல தேவ திட்டம் இருக்கு. ஒரு நாளில் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணினவர்.
என் சத்துருக்களுக்கு மேல என் தலையை உயர்த்துவார். இன்னைக்கு மறைச்சு வச்சிருக்கிறார், ஒளிச்சு வச்சிருக்கிறார், கண் மேல மேல உயர்த்துவார். ஆமா, நீ உனக்கு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத, இதுதான் வாழ்க்கை, இதுதான் கடைசி இல்ல. அவர் சொல்லும் வரைதான். நாளைக்கு என்ன, அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார், ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை கூட சொல்றது, பழைய வாழ்க்கையை தொடர விரும்புறவங்க அவர் தன்னில் கிரியை செய்ய விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா இவன் நினைச்சிட்டான் இனியும் ஒரு சுகம் கிடைச்சா இங்க இருந்து எழும்பி போயிடணும், இங்க இருந்து எழும்பி போனா வேற ஏதாவது புதிய வேலை தான் பார்க்கணும். ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சு, உனக்கு சுகம் தர்றது கர்த்தர் தானே, உனக்கு விடுதலை தர்றது கர்த்தர் தானே. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த கர்த்தர் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? கானான்ல கால் வைக்கும் வரைக்கும் வழி நடத்தினார். உன்னை வெளியே கொண்டு வருகிறவர் உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்க வல்லவர். உன்னை வெளியே கொண்டு வந்தவர் வழி நடத்துவார். நான் வெளியே போயிட்டேனா, நான் எழும்பிட்டேனா, நான் இதுல இருந்து எழும்பிட்டேனா, அதனால இவன் என்ன செய்தான், இப்படியே ஓட்டிடலாம், 38 வருஷம் இப்படி இருந்து பழகிட்டோம், அப்படியே ஓட்டிடலான்னு. அதன் அர்த்தம் என்ன? இனி ஒரு அற்புதத்தை அவன் விரும்பவில்லை. தேவ சமூகத்தில் வர்றவங்கள்ட்ட இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உனக்குன்னு இந்த பூமியிலே அனுபவிக்கும்படி தேவன் சில உயர்வுகளை வைத்திருக்கிற ஸ்தானங்களை வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க. அவர் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவன். ஏலிமை ப்ராமிஸ் பண்ணல, அவர் கானானை தான் ப்ராமிஸ் பண்ணார். ஆனா ஏலிமை காட்டிட்டு தான் கானானுக்கு கொண்டு போனார். நம்முடைய எதிர்பார்ப்பு கானான் தான், நம்முடைய நோக்கம் கானான் தான், ஏலிம் அல்ல. ஆனால் எனக்காய் ஆயத்தம் பண்ணின ஏலிமை நாம் பார்க்கணும். ஆமென். அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். எஸ். டெய்லி மாறாவே பார்த்துட்டு இருந்தா, மாறாவை ஒரு நாள் பார்த்தாச்சு, மாறாவுக்கு அடுத்து ஏலிம். ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த மகிழ்ச்சி, இதெல்லாம் வச்சிருக்கிறாருங்க. ஆன் த வேல இதெல்லாம் இருக்கு. அவரால் நடத்தப்படும் போது இதில் இல்லை இல்லை ஆண்டவரே, இந்த மாறாவை மதுரமா மாற்றிட்டீங்கல்ல ஆண்டவரே, அதையே நான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏலிம்ல 12 நீரூற்று இருக்கு, 70 பேரிச்ச மரம் இருக்கு, உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ விரும்புறியா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், ஒரு சேஞ்ச் நீ விரும்புறியா? ஒரு சேஞ்ச். நீ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிற தெரியுமா, அது தப்பான கணக்கு. அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார், அதுதான் சரியான கணக்கு. நீ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிற, இப்படி இருக்கணும், நாளைக்கு இப்படி நடந்துட்டுனா அப்படி ஆயிரணும், தப்பான கணக்கு. தப்பான கணக்கு போடாத. இந்த கணக்கில் ஏதாவது ஒரு நம்பர் தப்பாயிட்டுனா எல்லாம் கரெக்டாக வரும், ஆன்சர் வராது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விடை இல்லை. ஏன்? நாமே ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சிருக்கிறோம், நாமே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். இந்த பெதஸ்தா குளக்கரையில் இருக்கிறவன் மாதிரி அவர் ஒரு சேஞ்ச் தருவார், ஒரு மாற்றம். அன்னைக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எழுந்து நடன்ல, மாறாக என்ன சொல்லுகிறார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு அர்த்தம் என்ன? இனி இங்க இருந்து நீ 5-10 கேட்க கூடாது. நீ எழுந்து நடன்னு சொல்லல. அந்த சப்பானிட்ட பவுல் என்ன சொல்லுவார்? நீ எழுந்து காலூன்றி நில்லம்பார். இங்க இவன்ட்ட என்ன சொல்றார்? உன் படுக்கை எடு, உன் படுக்கை எடு. பழைய வாழ்க்கைய ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் நான் பழைய வாழ்க்கையை தொடரக்கூடாது. தாவீது யுத்த களத்துக்கு வந்த பிறகு மீண்டும் ஆடு மேய்க்கிறவனாய் போகவில்லை. காரணம், கர்த்தர் அவனை ஆடுகளின் நடுவில் இருந்து அழைத்து கொண்டு வந்தார். அவனுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்க, உனக்கு ஒரு சேஞ்ச் கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த உணர்வு வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இங்கே அவர் கேட்ட பிறகும் அவனுடைய எதிர்பார்ப்பு எதுவா இருந்துச்சு தெரியுமா? குளம் கலங்கல்ல, நம்பிக்கை இந்த குளத்து மேலதான் இருந்துச்சு. அவர் விரும்புகிறேன் கேட்டதும், ஆமாண்டவரே நீங்க தருவீங்களா? அப்படி கேட்டா கூட பிரச்சனை இல்லை, இந்த குளத்தை கலக்கும் போது கிடைக்கும். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். 38 வருஷம் இவன் கண்கள் பல அற்புதங்களை கண்டது. இவன் கண்ட அற்புதம் எல்லாம் ஒரே மெத்தட். என்ன மெத்தட்? குளம் கலங்கும், முதல்ல ஒருத்தன் இறங்குவான், அவனுக்கு அற்புதம் நடக்கும்.
இவனும் மைண்ட்ல செட் பண்ணிட்டான், எனக்கு நடந்தா எப்படி தான் நடக்கும், இப்படி நடக்கும் அல்லது இப்படி தான் நடக்கணும்னு. ஆண்டவர் உன்னை காத்திருக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன தெரியுமா? யாருக்கும் செய்யாததை உனக்கு செய்ய போகிறார். இனி பார்த்த அற்புதம் எல்லாம் என்ன? குளம் கலங்கும், அதுல இறங்கி சுகம் கிடைக்கும். ஆமென். நான் உன்னை காத்திருக்க வைக்கிறது ஆமென் மற்றவர்களுக்கு செய்ததை செய்வதற்கு அல்ல, இதுவரை நீ பார்க்காததை செய்வதற்கு, நீ அறியாததை செய்வதற்கு, ஆமென், நீ கேட்டிராததை செய்வதற்கு. 38 வருஷம் நீ கேட்டது ஒரே செய்தி. நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன்னை காத்திருக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பார்த்த அற்புதத்தை எல்லாம் அவர் உனக்கு செய்ய போகிறது. அதான் முந்தினார்களே என்று புலம்பாதே, நீ பார்க்காத அற்புதம். அந்த குளக்கரையில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்ததே நடந்துட்டு இருந்தா, அதாவது ஒரு குருடர் பார்வையடைகிறாங்கன்னு வைங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். முதல் தடவை அது கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும்ல, பயங்கர பிரமிப்பா இருக்கும். திருப்பியும் 10-15 சாட்சிகள் அப்படியே ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே, நம்ம அப்படி அந்த 15வது சாட்சியில் ரொம்ப பிரமிப்பா கேட்க மாட்டோம், நம்ம இருந்து கேட்டுட்டு இருப்போம். பட் அந்த வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி வந்து பயங்கர ஆச்சரியமா, என்ன அப்படியா அற்புதம் நடந்துச்சா அப்படின்னு கேட்போம்ல. அடுத்த அற்புதத்தின் மேல அற்புத சாட்சிகள் கேட்கும்போது அது நான் சொல்றது புரியும். எவ்வளோ சாட்சிகளை பார்க்குறோம்ல, எல்லா சாட்சியும் ரொம்ப பிரமிப்பா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரே மாதிரி நடக்கிற அற்புதங்களுக்கு நம்ம ரொம்ப பிரமிப்பா அடைய மாட்டோம். ஆனா இதுவரை கேட்டிராத ஒன்று நடக்கும்போது, ஆகாதென்று தள்ளின கல்ல தலைக்கல்லாய் மாற்றும் போது வேதம் சொல்லுகிறது அது கண்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆச்சரியமா இருந்துச்சு. நல்ல கவனிங்க, உன்னை காத்திருக்கிற வைக்கிற நாட்கள் நீ மற்றவர்கள் பார்வையிலே சாதாரணமா இருக்கலாம், ஆனால் உனக்கான நாள் வரும்போது எல்லா கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய் தான் தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கவனிங்க. எனவே நினைத்தது நடக்கல, நினைச்சது மாதிரி நடக்கல. அவன் நினைச்சது குளம் கலங்கும், நான் இறங்கணும். 38 வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கல. வருடங்கள் இத்தனை ஆகிவிட்டது, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இனி நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன், இப்படியே இருந்துட்டு போறேன். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை, இனி எனக்கு வாழ்க்கை யாரும் இனி முயற்சிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன், இப்படியே வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்து ஆமென் அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவருக்கு தான் இன்னைக்கு இந்த வார்த்தை. நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? நீ நினைச்சது மாதிரி நடக்காததும் நடக்கவே நடக்காதுன்னு தீர்மானிச்சிடாத. நீ விரும்புறியா? நான் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்ற. நீ விரும்புறியா? ஒரே ஒரு வார்த்தை, அப்பா நான் விரும்புறேன்ப்பா, எனக்குள்ள இந்த மாற்றம் வேணும், எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? இருக்கிற இடங்கள்ல முழங்கால் போட்டு. ஆமென். எங்க இருந்தாலும் சரி, நான் நினைச்சிட்டேன்ப்பா இப்படியே தான், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எனக்கு, என் முடிவு இப்படிதான் இருக்கு, நானே தீர்மானிச்சிட்டேன். இல்லப்பா, நீங்க இருக்கிறீங்க. அவர் பொதுவா செய்து வந்து எடுத்துட்டு போன்னு சொல்ல மாட்டார். உனக்கு செய்ய வேண்டியதை உனக்கு தான் செய்வார். அப்படியே பிரைஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. அப்பா, ஆண்டவருடைய கேள்வி நீ விசுவாசிக்கிறியான்னு கூட கேட்கல, நீ விரும்புறியான்னு கேட்கல. நீ விரும்புறியா? 38 வருஷமா இப்படியே இருக்கிறேன், சோ வாட்? அதனால என்ன? நீ விரும்புறியா? நான் மாத்துறேன், நான் மாத்துறேன். நம்ம என்னைக்குமே உன் வாழ்க்கையில மாற இருக்காது. நீ மாறாதான் என் லைஃப் டிசைட் பண்ணிடாது. ஒரு சேஞ்ச், ஒரு பிரேக் த்ரூ. கம் ஆன். இப்போ நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த டைம்ல யாருமே டெக்ஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது கமெண்ட்ல. ஓகே, பிரேயர் டைம். பார்த்துட்டு இருக்காதீங்க, பிரேயர் பண்ணுங்க. அவருடைய கண்கள் எல்லாம் பார்க்குது, எல்லாம் அறியுது.
ஆண்டவர்ட்ட கேளுங்க. நீங்க ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிறீங்கல்ல, அதை உடைங்க, அதை உடைங்க. இனி நான் இப்படியே இருந்துட்டு போயிறேன். நோ, அவர் வைத்த திட்டம் நிறைவேறணும். ये बोलो रोज शंतनर माकबदनरियांतनर ये दनरालरियांतनर बहुशंतनरियांतनर காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மாறாததே நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இருப்பதால் கலக்க மாற்றுவீர் ஆண்டவரே, காலங்கள் எல்லாவற்றையும் எனக்காய் மாற்றுவீர். மனிதர் எத்தனை பேர் முந்திக் கொண்டாலும் எனக்கானதை எனக்கு செய்வீர். இருப்பதால் எத்தனை பேர் முந்திக் கொண்டாலும் எனக்கானதை எனக்கு தருவீர். நீர் சொன்ன வார்த்தையை அப்பா, எனக்காக அன்று பொதுவாய் சிந்தப்பட்ட கதிரை பொறுக்கிறதுல ரூத்துக்கு ஒண்ணு கிடைக்கல தெரிஞ்சு ஒரு போவாசுக்கு இரக்கம் காட்ட முடியுமானால் அவளுக்காக சிலவற்றை சிந்த வைக்க முடியுமாடா? நீங்க காட்டுற கிருபை, நல்லோர் மேல தீயோர் மேல நீங்க மழையை வார்ஷிக்க பண்ணுகிறீர். பொதுவா இறங்குறீங்க, கிருபை காட்டுறீங்க, ஆனா எனக்குரியதை எனக்கு செய்வீங்கப்பா. வாசலை அடைத்தாலும் முந்திக் கொள்ளுகிற அநேகர் இருக்கிறார்கள் என தெரியும். உமக்கு உதவ யாரும் எனக்கு இல்லை என உமக்கு தெரியும். எனக்காய் செய்ய நீர் வருவீர். உன்னோட திறமையானவங்க உன்னை முந்திக் கொள்றாங்களா? உன்னை விட சப்போர்ட் உள்ளவங்க, டேலண்ட் உள்ளவங்க, பலம் உள்ளவங்க முந்தி கொள்றதுனால நீ இன்னும் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கிறியா? இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா? ஒரி பண்ணாத, ஒரி பண்ணாத. உனக்காய் செய்ய வேண்டியதை உனக்காக செய்வா. எத்தனை பேர் முந்தி கொண்டாலும், யார் உனக்கு துணை இல்லாமல் போனாலும், உனக்காக செய்ய வேண்டியதை அவர் உனக்கு தான் செய்வார். அவர் இரக்கமுள்ள தகப்பன். நீ இருப்பது இரக்கத்தின் வீட்டில், அப்பா சமூகத்தில் உன்னை எப்படி விட்டு கொடுப்பா? இதுதான் வாழ்க்கை என்று தீர்மானித்து விடாதே. காத்திரு, அவர் வேளை வரை காத்திரு. நிச்சயமாக உன்னை எழுந்து நடக்க பண்ணுவார். இந்த சூழ்நிலையை மாற்றுவார். எல்லாரையும் ஆச்சரியப்பட வைப்பார். எஸ், thank you pa ribalariya mama shantanaralarandaradarandariyantara. Oh Father, hallelujah. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, அவமானம் அடைவதில்லை. நான் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறேன். ஒரு சேஞ்ச். எல்லா கண்களும் ஆச்சரியப்படத்தக்க. அதை செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் ஒன்றை கேட்கிறார். விரும்புகிறாயா? ரெண்டு கரங்களை அப்படி விரித்து, கண்கள் அப்படியே வானத்துக்கு ஏறெடுத்து, எஸ், சே எஸ், விரும்புகிறேன். நீர் அமைத்து தரும் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன்.
உண்மையா அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கத்த சாட்சியை நிறுத்துவார். ஆமென் அப்பா. சாட்சியை நிறுத்துவார். உன் வாழ்க்கையில தேவ கிரியை நடக்கும். ஜீசஸ். உன்னை சூழ்ந்திருக்கிறவங்க அதை பார்ப்பாங்க. உடைந்த நொந்த உள்ளத்தோடு love you Father Jesus. கூடவே இருந்து பாதுகாத்து ஆமென். நொந்த உள்ளத்தோடு ஓரி பாலாராத்துரோரி கமர இருந்து பாதுகாக்கிற அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றே. அனைத்தினின்றும் நீர் விடுவே. கைகளை விரித்து சொல்லுங்க. அவமானம் அடைவதில்லை. காரணம், அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. Jesus, நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு come on சபையே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. Amen. 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 பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபை அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை பாட, துதிக்க, செபிக்க கிருபை செய்தீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பேசினீர், தீர்க்க தரிசனமாய் பேசினீர், எங்கள் நிலையை உணர்த்தி பேசினீர். நாங்கள் எங்களுக்காய் அமைத்துக் கொள்வதல்ல எங்கள் வாழ்க்கையை நீர் எங்களுக்காய் அமைத்து தருவதே விரும்புகிறோம். ஆண்டவரே, விரும்புகிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படியே இருப்பதாக. உமக்கு மகிமையுள்ள, கீர்த்தியுள்ள சாட்சிகளாய் நிற்பார்களாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து நிலைமையை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. தேவ சமாதான கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.